ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். கேரளாவில் இருக்க திருவனந்தபுரத்தில் நந்தன்கோடுங்கிற ஒரு ஏரியா இருக்கு. இதை அப்ஸ்கேல் ஏரியான்னு சொல்லுவாங்க, அதாவது பணக்காரங்கள் வசிக்கிற ஏரியா. அதுவும் கேரளாவோட முதலமைச்சர் இந்த ஏரியாவில் இருக்காருன்னா அப்போ திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க, அந்த ஏரியாவில் எவ்வளோ பெரிய பணக்காரங்க பிஸ்னஸ் மேன் இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட இந்த ஏரியாவில் பெயின்ஸ் காம்பவுண்ட்ஸுங்கிற ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அதில் நம்பர் 117ல் ஒரு டியூப்ளஸ் ஹவுஸ் இருக்கு. 2 மாடி, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். அந்த வீட்டில் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 2017ஆம் வருஷம் நைட்டு 11 மணிக்கு அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே தூங்க போகும்போது திடீர்னு ஒரு பர்னிங் ஸ்மெல், இது ஒரு நெருப்புல எரியிற ஸ்மெல் வருது. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, எங்க இருந்து இவ்வளவு தூரம் நெருப்பு வருதுன்னு. அந்த ஏரியா மக்கள் வீட்டை விட்டு வெளியில வந்து பார்க்கும்போது இந்த நம்பர் 117 பெயின்ஸ் காம்பவுண்டுங்கிற வீட்டில இருந்து கரும்புகை வருது. அதுவும் அந்த வீட்டோட முதல் மாடியிலிருந்து வருது. அப்படியே கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கரும்புகை தீவிரம் அடைஞ்சு அப்படி நெருப்பு பிழம்பாக மாற ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஏரியா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது ரொம்ப ரிஸ்க்கு, இப்படியே விட்டா கொஞ்ச நேரத்தில் இந்த வீடே எரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கும் இந்த நெருப்பு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உடனே அந்த ஏரியா மக்கள் இதை பத்தி தீயணைப்பு துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் கொடுக்குறாங்க. இந்த ஏரியா ஒரு அப்ஸ்கேல், அதுவும் முதலமைச்சர் இருக்கிற ஏரியான்னு சொல்லும்போது போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இருந்தும் தீயணைப்புத்துறை வீரர்கள்கிட்ட இருந்தும் உடனே ஒரு ரெஸ்பாண்ட் கிடைக்குது. அடுத்த ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஏரியாவே சரவுண்ட் பண்ணிட்டு தீயணைப்பு வீரர்கள் அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வந்துட்டாங்க. ஜெனரல் அந்த மாதிரி ஒரு பக்காவான குடியிருப்பு பகுதியில் நெருப்பு வருதுன்னா 2 காரணம் தான் இருக்கும். ஒன்று, ஏதாவது எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம குக்கிங் கேஸ் வழியாக ஏதாவது லீக் ஆகி நெருப்பு வந்திருக்கும். நார்மலாக இதுதான் நடக்கும் அப்படின்னு இப்போ தீயணைப்புத்துறை வீரர்கள் அந்த நெருப்பை ஃபுல்லாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. போலீஸ் ஆஃபீஸரும் இருக்காங்க. சரி, இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போவோம், யாராவது உயிருக்கு போராடிட்டு இருந்தால் அவங்கள காப்பாற்றுவோன்னு அந்த வீட்டு கதவை உடைக்க முயற்சி பண்ணும்போது தான் பார்க்குறாங்க அந்த வீட்டோட முன்கதவுகள் திறந்த நிலையில் இருக்கு. அதை உடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் போலீஸுக்கு முதன்முறையாக ஒரு ரெட் ஃபிளாக்காக பார்க்கப்படுது. நைட்டு 11 மணிக்கு யாராவது கதவை திறந்து வச்சுட்டு போவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இப்போ அந்த கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. தீயணைப்புத்துறை வீரர்கள், போலீஸ் ஆஃபீஸர் போறாங்க. உள்ள சவுண்டு கொடுத்துட்டே போறாங்க, யாராவது இருக்கீங்களா, நாங்க போலீஸ் வந்திருக்கோம், இந்த மாதிரி ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம், உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கோம், ஸோ ஏதாவது உதவி தேவைப்பட்டா சத்தம் போடுங்க, இல்லை எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்ல மாதிரி இவங்க கத்திக்கிட்டே போறாங்க. பட் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பதில் கூட இல்லை. அப்பவே போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு, ஒன்று இந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லை, அப்படி இல்லைன்னா மேபி இருந்தவங்க மரணம் அடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு திங்க் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முதல் மாடிக்கு போறாங்க. ஏன்னா அங்கதான் நெருப்பு பிழம்பா இருந்தது, அளவுக்கு அதிகமான நெருப்பு இருந்தது. இப்போ முதல் மாடிக்கு போகும்போது அந்த லிவிங் ரூமே ஃபுல்லாவே நெருப்புல கருகிருச்சு. அப்போ அந்த முதல் மாடியில ஒரு பெட்ரூம் இருக்கு. அந்த பெட்ரூம்ல ஒரு பாத்ரூம் இருக்கு. அந்த பாத்ரூம் கதவை ஓபன் பண்ணி பார்த்தாங்கல்ல, அங்க கருகிய நிலையில 3 பேரோட சடலத்தை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக அந்த ரூமை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது மூலையில ஒரு மனித உருவத்தில் இன்னொரு கருகிய சடலத்தையும் பார்க்குறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூமுக்குள்ளேயே மொத்தம் 4 பேரை பார்க்குறாங்க. இப்படி இந்த சடலங்கள் எல்லாத்தையும் போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஃப்ளோர் போகிறாங்க. செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு பயங்கரமான வெடிக்கிற சத்தம் கேட்குது. மேபி கிச்சனில் இருக்க கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. உடனே பதட்டமாய் கீழே போகிறாங்க. அங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு. அந்த பெட்ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கல்ல, ஃபார்ச்சுனேட்லி அந்த பெட்ரூம் நெருப்புல கருகிறதுக்கு முன்னாடியே உள்ள போயிட்டாங்க. அங்க போர்வையால் போர்த்தப்பட்ட ஒரு மனிதனோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சடலம் முழுவதுமாக டீகம்போஸ் ஆச்சு. அவ்வளவு பேட் ஸ்மெல் வருது. அதை வச்சு பார்க்கும்போதே இந்த நபர் இறந்து மினிமம் ஒரு 3 to 4 நாளாவது இருக்கலாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. மேல 4 சடலம் இருக்கு, கீழே ஒரு சடலம் கருகவே இல்லை, டீகம்போஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் ஒரே டயத்தில் இறந்து போனாங்களா, இல்ல இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல டீகம்போஸ் ஆன ஸ்டேஜில் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதன் இதுக்கு முன்னாடியே இறந்து போனாங்களா? ஸோ அந்த டைம்லைன் எல்லாத்தையும் ஃபாரன்சிக் டீம் தான் ஒர்க் அவுட் பண்ணி யாரோட மரணம் எப்போ நிகழ்ந்ததுன்னு தெரிய வரும். இவங்க மரணம் உண்மையிலேயே நெருப்பால தான் நிகழ்ந்ததா அப்படிங்கிறதையும் ஃபாரன்சிக் டீம் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த கருகிய உடல்கள் அனைத்தும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட இந்த நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸர் அவங்களோட முதல் கட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ள யாருப்பா இருந்தா,
ஒரு பெரிய பணக்காரர் இருந்த வீடு மாதிரி தெரியுதுன்னு விசாரிக்கும் போது இந்த வீட்டோட குடும்ப தலைவர் பேரு ராஜதங்கம். அவர் ஒரு காலேஜில் ஹிஸ்டரி ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருக்காரு, ரிட்டையர் ஆயிட்டாரு. அவருக்கு வந்து 68 வயசாகுது. அவங்க மனைவியோட பேரு டாக்டர் ஜீன் பத்மா. இவங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கார்டியாலஜிஸ்டா, அதாவது இதய மருத்துவராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. முதல் பையன் பேர் வந்து கேடல் ராஜா, 2வது பொண்ணோட பேரு கரோலின். இதுக்கப்புறம் இவங்க வீட்டில் இவங்களோட சொந்தக்காரங்க ஒரு வயசான 70 வயசு பெண்மணி வந்து தங்கியிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த வீட்டில் 5 பேர் தங்கியிருந்ததுக்குரிய தகவல் வந்து அவங்க சொந்தக்காரங்க மூலமாக தெரிய வருது. ஸோ ஏற்கனவே இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 4 சடலம், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சடலம், ஸோ மொத்தம் வந்து ஒரு 5 சடலம் கிடச்சிருச்சு. ஸோ இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் ஒன்று யாரோ கொலை பண்ணிட்டாங்க, இல்லை இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி உண்மையிலே இறந்து போனது இவங்க தானா அப்படிங்கிறதுக்காக அந்த பிரேத பரிசோதனைக்கு அறிக்கைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் வருது. சார், அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 4 உடல் கண்டுபிடிச்சிக்கப்பட்டீங்களா, அந்த 4 பேரில் 3 மட்டும்தான் மனிதனோட உடல். இன்னொன்று வந்து ஆக்சுவலாக அது மனிதனோட உடலே இல்லை, அது ஒரு மனிதன் மாதிரி செய்யப்பட்ட உருவ பொம்மைங்கிறாங்க. அந்த பொம்மை எப்படி செஞ்சுருக்காங்கன்னா, நிறைய ஸ்டீல் மெட்டீரியல், துணியை வச்சு, வீட்டுக்குள்ள இருக்கிற பலவிதமான வேஸ்ட் பொருட்களை வச்சு தான் மனிதனை மாதிரி ஒரு உருவம் செஞ்சுருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோரில் 1 சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இன்னொன்று ஒரு உருவ பொம்மை. அப்போ 4 பேர் தான் அந்த வீட்டில் இறந்து போயிருக்காங்கங்கிற ஒரு மிக முக்கியமான தகவலை ஃபாரன்சிக் டீம் போலீஸ் ஆஃபீஸருக்கு சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. மொத்தம் இந்த வீட்டில் 5 பேர் இருந்தாங்க. இப்போ 4 பேரோட சடலம் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, ஒன்று உருவ பொம்மை, அதை விட்டுறலாம். அப்போ இறந்து போன 4 பேர் யார் யாருன்னு விசாரிக்கும் போது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெளிவாக தெரியுது. இந்த குடும்பத் தலைவர் ராஜதங்கம் அவர் இறந்து போயிருக்காரு, அவங்க மனைவி டாக்டர் ஜீன் பத்மா இறந்து போயிருக்காங்க, அவங்களோட பொண்ணு அதாவது கரோலின்ங்கிற பொண்ணும் இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வசிச்சு அவங்களோட 70 வயசான ஒரு ரிலேஷன் அந்த பெண்மணியும் இறந்து போயிருக்காங்க. அவங்க உடல் தான் அளவுக்கு அதிகமாக டீகம்போஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த வீட்டில் மிஸ் ஆகிற ஒரே பர்சன் யாரு? இந்த தம்பதிகளோட மூத்த மகன் 30 இயர்ஸ் ஓல்ட் கேடல் ராஜாங்கிற நபர் தான் மிஸ் ஆயிருக்காரு. இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காங்களா இல்லை கொலை செய்யப்பட்டிருக்காங்களாங்கிறது 2வது. அப்போ அந்த வீட்டில் இருக்க ஒரு நபர் மட்டும் மிஸ் ஆயிருக்காருன்னா 2 தியரி சொல்லுவாங்க. ஒன்று, யாரோ ஒரு 3வது நபர் வந்து இந்த கிரைமை பண்ணிட்டு அந்த வீட்டில் இருக்க ஒரு நபரை கடத்திட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா எந்த நபர் மிஸ் ஆயிருக்காரோ அவர் தான் தன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கருவறுத்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு திங்க் பண்றாங்க. ஸோ இப்போ இறந்து போனது யார் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க உடலை பிரேத பரிசோதனை பண்ணும்போது என்ன ஒரு மிக முக்கியமான தகவல் தெரியுதுன்னா, அவங்களோட மரணம் நெருப்புனால ஏற்படவில்லை. அவங்க 4 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரே பேட்டர்ன்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது கோடாரி மாதிரி ஒரு பொருளை வச்சு அவங்க தலையில அடிச்சே 4 பேரையும் கொலை பண்ணியிருக்காங்க. பிளஸ் அவங்களோட லங்ஸ்ல சூட் மெட்டீரியல் இல்லைங்கிறதுனால ஸோ இந்த நெருப்பு வர்றதுக்கு முன்னாடியே இந்த 4 பேரும் இறந்து போயிருக்காங்க. அதுவும் இந்த நெருப்பு வர்றதுக்கு முன்னாடி பல நாட்களுக்கு முன்னாடியே இந்த 4 பேரும் இறந்து போனதுனால இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. இந்த கொலையை மறைக்கவும் கிரைம் சீன்ல இருக்க தடயங்களை அழிக்கவும் தான் இந்த வீட்டுக்கு டெலிபரேட்டா யாரோ நெருப்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்படுது. இப்போ அந்த நெருப்பு வச்சது யாரு, கொலை செஞ்சது யாரு அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்குரிய விடை எங்க கிடைக்கும்? இந்த வீட்டில இருந்து காணாம போன கேடல் ராஜாங்கிற அந்த பையனை கண்டுபிடிச்சாதான் உண்மையிலேயே இந்த வீட்டில இருந்த ஒவ்வொருத்தருக்கும் என்ன நிகழ்ந்ததுங்கிறது தெரிய வரும். திருவனந்தபுரத்துல நந்தன்கோடுங்கிற அப்ஸ்கேல் பீப்புள் வசிக்கிற ஏரியால கிரேஸ் வில்லாங்கிற ஒரு பெரிய டியூப்ளஸ் ஹவுஸ்ல வசிச்சுட்டு வந்த இந்த பணக்கார குடும்பத்துக்கு என்ன நிகழ்ந்தது, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கருவறுத்த அந்த நபர் யாரு அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கேரளால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த கொலைகளை பண்ணது யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வழக்கை
பெற்றோர்கள் குழந்தை வளர்ப்பில் ஒரு மிக முக்கியமான வழக்கம் நான் பார்க்குறேன். உங்களுக்கு குழந்தை இருந்தால், அதுவும் 2 குழந்தை இருந்தால், தயவு செய்து இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்க. நம்ம பெற்றோர்கள் நம்மளையும் அறியாமல் குழந்தை வளர்ப்பில் பல சின்ன சின்ன தவறுகள் பண்ணுவோம். அப்படி நம்ம பண்ணுற ஒரு தவறு வந்து குழந்தை வளர்ப்பிலையும் அந்த குழந்தையோட எதிர்காலத்திலையும் எவ்வளவு பெரிய தாக்கத்தையும் எவ்வளவு பெரிய ஆபத்தையும் உண்டு பண்ணுது அப்படிங்கிறத இந்த வழக்குல இருந்து நம்ம கத்துக்க போறோம். சோ பெத்தவங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் இந்த கேடல் ராஜாங்கிற பையனை தேடிட்டு இருக்க இந்த நேரத்துல அவங்களோட சொந்தக்காரங்க மூலமா இந்த குடும்பத்துல இதுவரைக்கும் நிகழ்ந்த பல நிகழ்வை பத்தியான மிக முக்கியமான தகவல் தெரிய வருது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தம்பதிகளுக்கு வந்து 2 பசங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கரோலின்கிற 2வது பொண்ணு வந்து ஸ்கூலில் சூப்பராக படிப்பாங்க, நல்ல படிப்பு வரும். அந்த மூத்த பையன் கேடல் ராஜா இருக்கான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு சரியாகவே படிப்பு வராது. அப்போ என்ன ஆகுது, பெற்றவங்கக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒப்பீடு வர ஆரம்பிக்குது. என்னடா நீ ஸ்கூலில் படிக்கிறோம், தங்கச்சி எப்படி படிக்கிறா பாரு, எப்படி ரேங்க் வாங்கியிருக்கா, நீ என்னடா பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறிய அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வந்து இந்த கேடல் ராஜாவை சின்ன வயசுலேருந்தே அவனோட தங்கையோட ஒப்பீடு வளர்த்ததுனால அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி சரியா படிக்கலன்னு காலையில போனா ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட அடி வாங்க வேண்டியது, மதியம் வந்தா இங்க பேரண்ட் கிட்ட போயிட்டு என்னடா உன் தங்கச்சி படிக்கிறா நீ படிக்கலன்னு சொல்லி திட்டு வாங்க வேண்டியது, இப்படி எங்க பார்த்தாலும் அவனை எல்லாருமே கார்னர் பண்ற மாதிரியே இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க அம்மா அப்பா மேலையும் அவங்க தங்கை மேலையும் இந்த கேடல் ராஜாக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுது. அந்த வெறுப்பு இவங்கிட்ட அவங்க குடும்பத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய தனிமையை உண்டு பண்ணுது. ஜெனரலா ஒரு ஃபேமிலினா என்ன பண்ணுவோம், அப்பப்போ எல்லாம் சேர்ந்து வெளியில போவோம். 4 பேர் இருக்காங்க, ஜாலியாக வெளியில போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் வந்து அந்த அம்மா அப்பா கடைசி பொண்ணு இவங்க 3 பேர் ஒரு டீம் மாதிரி இருக்காங்க. இந்த பையன் என்ன பண்றான், இவனை சேர்த்துக்கிட்டா கூட தன்னோட அம்மா அப்பா மேல இருக்க வெறுப்புனாலையும் தாழ்வு மனப்பான்மையாலையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து இப்படியே ஒதுங்கி இருக்கான். ஒதுங்கி இருக்க அந்த சென்ஸ், அவங்க வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இவனுக்குன்னு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரமும் அந்த பெட்ரூம்ல தான் இருப்பான். அந்த பெட்ரூமுக்குள்ள அந்த வீட்டை சேர்ந்த யாரையுமே விட மாட்டான். ஈவன் அவன் காலேஜுக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போறப்பயோ சரி லாக் பண்ணி எடுத்துட்டு போயிடுவான். உண்மையிலேயே அந்த பெட்ரூமுக்குள்ள என்ன நிகழ்ந்தது, அவன் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவங்க வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியல. அதாவது ஜென்ரலாக வீட்டில் இருக்க பசங்களுக்கு தனியாக பெட்ரூம் கொடுப்போம். பட் அவங்க ஒரு ஸ்டேஜில் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கு போகும்போது அப்பா அம்மாவோ இல்லை வீட்டில் வேலை பார்க்குற பெண்மணியோ போய் அந்த ரூமை க்ளீன் பண்ணுவாங்களே. இந்த வீட்டில் அவன் எத்தனை வருடங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூமை எடுத்தா கூட ஒரு டைம் கூட அந்த ரூமுக்குள்ள யாருமே போனதில்லை. சரி ஓகே, அவனுக்கு ஏதோ பிரைவசி தேவைப்படுதுன்னு அவங்க அப்பா அம்மா நினச்சிக்கிட்டாங்க. பட் அது எவ்வளவு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது இவனும் அப்படியே தனிமையை விரும்பி அந்த பெட்ரூம்லேயே ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். அப்படியே ஸ்கூல் முடியுது, கொஞ்சம் கொஞ்சமாக காலேஜ் போக ஆரம்பிக்கிறாங்க. இவன் படித்த படிப்புக்கு இவனுக்கு சரியாக காலேஜில் இடம் கிடைக்கல. பட் அதே டயத்தில் அவங்க தங்கை கரோலினாங்கிற பெண்மணி ரொம்ப சூப்பராக படிக்கிறதுனால அவங்கள வந்து அவங்க அப்பா அம்மா சைனாவில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பி டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. இங்கே இவனுக்கு வந்து லோக்கலில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கிறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், நான் கம்ப்யூட்டர் கற்றுக்க போகிறேன் அது இதுன்னு எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே அடுத்து அவனோட டிரான்சிஷன் எப்படி இருக்குன்னா நிறைய இன்டர்நெட்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் நிறைய கேம் விளாட ஆரம்பிக்கிறான். அந்த கேமுக்கு வந்து முழுவதுமாக அடிக்ட் ஆயிரான். இவனோட எதிர்காலம் எப்படி இருக்க போதோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் இவனை நினைச்சு வந்து வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேம் விளையாண்டுட்டு இருந்தவன் அடுத்து இன்டர்நெட்டுக்குள்ள போறான். அப்படி இன்டர்நெட்டுக்குள்ள போகும்போது அவனோட தனிமை அவனை வித்தியாசமான பல விஷயங்களை தேட சொல்லுது. அதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, நம்ம மனிதன் இருக்கும்போது நம்ம மனிதனோட உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா அந்த உயிர் வந்து அப்படியே வெளியில வந்து கொஞ்ச நேரம் உலாவிட்டோ இல்லை பக்கத்தில் எங்கேயோ போயிட்டோ திரும்ப நம்ம உடம்புக்குள்ள வர்றது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ரிச்சுவல் ப்ராசஸ். இதை வந்து இவன் இன்டர்நெட் மூலமா கத்துக்கிறான். அதை கத்துக்கிற அந்த சென்ஸ் அதை தேடி போறான். அது மேல அவனுக்கு ஒரு அதீத ஆர்வம் ஏற்படுது. எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க ஆன்மா வெளியில வந்துடும் திரும்ப உள்ள போகும் அப்படின்னு அது எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை நோக்கி நிறைய படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதை கத்துக்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்டர்நெட்ல படிச்சு தப்பான பல விஷயங்களை கத்துக்கிட்டு பிளாக் மேஜிக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ பிளாக் மேஜிக் பண்ணா என்ன ஆகணும், அதுக்கு நரபலி கொடுக்கணும், நிறைய ரிச்சுவல் பண்ணணும். ஒட்டுமொத்தத்தில் இந்த வீட்டுக்குள்ள இந்த ரூமுக்குள்ள அவன் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா,
உருப்படியா எதையுமே பண்ணல. இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், அதாவது உடம்புக்குள்ள ஆன்மாவை வெளியில கூட்டிட்டு வர்றது, அதுக்கப்புறம் பிளாக் மேஜிக், ரிச்சுவல் அப்படின்னு பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு இருக்காங்கிறத பத்தியான ஒரு சின்ன ஐடியா கூட அவங்க வீட்டுல இருக்க யாருக்குமே இல்ல. சரி ஓகே, இவன் உருப்படியா படிக்கவும் ஒன்னும் போல. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, வெளியில போயிட்டு வராங்களாம் பார்த்தா 24 மணி நேரமும் எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எங்கேயும் போறது கிடையாது, அந்த ரூமுக்குள்ளே இருந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க, ஒரு பொண்ணை டாக்டருக்கு அனுப்பி படிக்க வச்சுட்டோம், இவன் இப்படி உருப்படாமல் இருக்கானே, நம்ம இந்தியாவில் டாக்டர் சீட் கிடைக்காது, இவனை நம்ம டாக்டருக்கு படிக்க வைக்கலான்னு பிலிப்பைன்ஸில் கஷ்டப்பட்டு நிறைய பணம் கொடுத்து ஒரு டாக்டர் சீட்டு வாங்கி இவனை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. இவனுக்கு அந்த டாக்டர் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அதே டயத்தில் இந்த ஆஸ்ட்ரோ ப்ரொஜெக்ஷன், இந்த ரிச்சுவல் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அங்கே போனால் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியாது. வேறு வழி இல்லாமல் அம்மா அப்பா தனக்கு சீட்டு வாங்கிட்டாங்கன்னு பிலிப்பைன்ஸ் வந்து படிக்க போகிறான். அங்கே போயும் படிக்கிறானா, 1 வருஷம் தான் இருக்கான். என்னால் அந்த டாக்டர் படிப்பெலாம் எனக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லி திரும்ப வந்துடுறான். அவங்க அம்மா அப்பாவுக்கு இவனை எப்படி செட்டில் பண்ணுறதுனே தெரியல. சரி, நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, இவனுக்கு டாக்டர் சரியாக வரல, ஆஸ்திரேலியாவில் ஒரு காலேஜில் காசு கொடுத்து ஐடி ரிலேட்டடாக ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் வந்து வாங்கி தராங்க. இதாவது போய் படிடாங்கிறாங்க. அவன் எனக்கு வேண்டாங்கிறான். அவங்க அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ணி அவனை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 2வது முறையும் அவனோட கல்வியில் மிகப்பெரிய தோல்வி ஏற்படுது. அந்த கோர்ஸையும் அவன் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் திரும்ப வந்துடுறான். அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தன்னோட 2வது பொண்ணு இப்போ என்னடானா MBBS முடிச்சு டாக்டர் ஆக போறா, இவன் என்னடானா 2 காலேஜில் சேர்ந்துட்டு உருப்படியாக எதுவும் படிக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இவன் என்ன பண்ணுறான், அவங்க அம்மா அப்பா கிட்ட அவனே போய் ஒரு ஆஃபர் சொல்கிறான். சரி ஓகே, நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், நான் திரும்ப ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன். பட் இந்த டாக்டரு, இந்த ஐடி இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டரில் கேம் டெவலப்மெண்ட்டே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கு ரிலேட்டடாக ஒரு கோர்ஸ் வாங்கி கொடுங்க, நான் படித்து அதில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறான். இதை கேட்டு அவங்க அம்மா அப்பா ஹாப்பி ஆயிடுச்சு. ஏதாவது ஒன்று உனக்கு பிடிச்சதை படித்து நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும்பா அப்படின்னு திரும்ப ஆஸ்திரேலியாவில் ஒரு சீட்டு வாங்கி தராங்க. இவன் அங்கே போகிறான். பட் அந்த படிப்பையும் இவனால் கண்டினியூ பண்ண முடியலை. இவனோட மனசு ஃபுல்லாக அந்த நந்தன்கோடுங்கிற ஊரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூமில் அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனையும் அதுக்கப்புறம் அந்த பிளாக் மேஜிக்கையும் ரிச்சுவலையும் தான் மனம் வந்து நாடுது. அதை தான் 24 மணி நேரமும் பண்ணணும் அவனுக்கு ஆள் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ 3வது முறையும் தன்னோட கல்வியில் தோல்வி ஏற்பட்டதுன்னா அம்மா அப்பா பிரச்சனை பண்ணுவாங்கிறக்காண்டி அவங்க அம்மா அப்பாட்ட ஒரு பொய் சொல்கிறான். என்ன சொல்கிறான், நான் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து கேமிங் டெவலப்மெண்ட்டில் ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அந்த வேலை வந்து நம்ம இந்தியாவில் வீட்டிலேருந்தே பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சார் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண போகிறேன்னு சொல்லி இவன் ஆஸ்திரேலியாவிலேருந்து 2016 வருஷம் திரும்ப வந்துடுறான். நந்தன்கோடுக்கு வந்துடுறான். திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூமில் போய் செட்டில் ஆகிறான். இது வரைக்கும் அவங்க அம்மா அப்பா அவன் என்ன பண்ணுறான், ரூமில் ஒன்றும் படிக்கல, அவன் எதிர்காலம் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பரவாயில்லையே, அவனுக்கு ஒரு கேமிங் கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு, அவன் ரூமுக்குலேருந்து வேலை தான்ப்பா பார்க்குறாங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த 2016 வருஷம் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் அவனோட மனசு வந்து ரொம்பவே தீவிரப்படுது. எப்படியாவது இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை வந்து நம்ம பண்ணணும், இந்த பிளாக் மேஜிக்கை பண்ணணும், இந்த ரிச்சுவலை பண்ணணும் அப்படின்னு வெறித்தனமாக அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இவன் பண்ணுறது எதுவும் தெரியாமல் அவங்க அம்மா அப்பா வெளியில் ரிலாக்ஸாக இருக்காங்க. அவர் காலேஜில் ஒர்க் பண்ணுறாரு, இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க. இந்த டயத்தில் MBBS படிக்க போனால் அவங்க சகோதரி கரோலினும் வந்துட்டாங்க. ஸோ 4 பேரும் வீட்டில் ஒன்றா இருக்காங்க. நல்ல ஃபேமிலி ரீயூனிட் ஆகுது. எல்லாம் சந்தோஷமான ஒரு ஹாப்பியாக இருக்காங்க. பட் உள்ளுக்குள்ள இந்த பையனோட வாழ்க்கையிலையும் இந்த வீட்டுக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஐடியா கூட அந்த ஃபேமிலிக்கு இல்லை. ஸோ இப்போ அவங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, சார் இதான் சார் எங்களுக்கு தெரியும், அவன் இந்த ரூமுக்குள்ளே போய் ஏதோ பண்ணிட்டு இருந்தான், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தான், இது வேலை பார்க்குறேன் அது வேலை பார்க்குறான்னு அவங்க அப்பா சொன்னாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அவங்க தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இந்த பையனை பற்றியான ஒரு பேசிக்கான ஐடியா வந்து போலீஸுக்கு கிடைக்குது. ஸோ போலீஸோட அனுமானம் இந்த பையன் தான் அவங்க குடும்பத்தை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி இப்போ அந்த பையனை வந்து வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஸோ இவனோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. லோக்கலில் இருக்க டிவி, நியூஸ் பேப்பர், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இவனோட ஃபோட்டோவை போட்டு இவனை யாராவது பார்த்தா உடனே போலீஸுக்கு தகவல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஃபைனலாக இந்த இன்சிடென்ட் நடந்த, அதாவது இந்த உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அடுத்த நாளே ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு கேடல் ராஜாங்கிற இந்த 30 இயர்ஸ் ஓல்டு பையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவங்கிட்ட எந்த விதமான பதட்டமும் இல்லை, அவன் முகத்தில் எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஆங்கிலத்தில் ரிமோர்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது நம்ம
ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு கொலை பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அதை நினைச்சு வருத்தப்படுறது. பட் இந்த பையனோட முகத்துல எந்த விதமான வருத்தமும் இல்லை. இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணவன போலீஸ் அவங்கிட்ட சொல்றாங்க, உங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அவனோட முகத்துல எந்த விதமான மாற்றமோ வருத்தமோ, அவனோட முக பாவனையில எந்த வித சேஞ்சுமே இல்லை. ஸோ இதுல இருந்தே தெரியுது இந்த கொலைக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. போலீஸ் ஆஃபீஸர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி எத்தனையோ பேர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. பட் இவனை அரெஸ்ட் பண்ணும்போது பலவிதமான வித்தியாசமான விஷயங்களை உணர்றாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கான், அவ்வளோ கேஷுவலாக இருக்கான், தன் வீட்டுக்கு இத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் கூட இல்லை. ஈவன் அதை புரிஞ்சுக்கிற மனநிலை கூட அவனுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் அதே டயத்தில் இவனுக்கு மனநலம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முடியல. அந்த அளவுக்கு வித்தியாசமான ஒரு கேரக்டராக தான் போலீஸ் இவனை பார்க்குறாங்க. ஸோ ஃபைனலாக அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து விசாரணைக்காக கூட்டிகிட்டு வராங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீ தான் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் கொலை பண்ணன்னு எங்களுக்கு தெரியும், பட் அதுக்குரிய காரணத்தை நீ கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவனோட பதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. எந்த விதமான குழப்பமும் இல்லை, எந்த விதமான பதட்டமும் இல்லை. தெளிவாக சொல்கிறான், எஸ் சார், எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் நான் தான் கொலை பண்ணேன், அந்த வீட்டுக்கு நான் தான் டெலிபரேட்டாக நெருப்பு வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ போலீஸ் சொல்கிறாங்க, சரி ஓகேப்பா, எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு, அந்த வீட்டில் என்ன நிகழ்ந்தது? நீ ஆஸ்திரேலியாவுக்கு போனால் படிக்க வந்த, கேமிங் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்தல, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? 2016 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஓகே சார், நான் என்னோட 14வது வயசுலேருந்தே இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். உடம்புல இந்த ஆன்மாவை அப்படி வெளியில் எடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் பல நாளாக வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு வந்து ஒரு நரபலி, பல உயிர்களை வந்து காவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில இதில் படிக்கும்போது நான் முடிவு பண்ணிட்டேன், எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இதுக்கு நான் காவு கொடுக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அதுக்காக 1 வருஷம் ஒர்க் பண்ணேன் சார். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன், எப்படி இந்த உயிர்களை வந்து பலி கொடுக்கறதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அதுக்கு வந்து ஒரு மனிதனை மாதிரி ஒரு உருவ பொம்மையை என்னோட ரூமுக்குள்ள வந்து நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன். அதாவது வீட்டில் கிடைக்கிற சின்ன சின்ன பழைய மெட்டீரியலை வச்சு, மெட்டலை வச்சு ஒரு மனித உருவத்தில் ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் கோடாரியை வச்சு கொலை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நரபலிக்கு அப்படி தான் பயன்படுத்தணும். பட் கோடாரி எங்கே வாங்குறது? நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன், அது ஆன்லைன் பார்சலில் வந்தது. பட் என்னோட வீடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பார்சல் வந்துச்சுன்னா யாருமே பிரிக்க மாட்டாங்க, என்னோட ரூம் வாசலில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் அந்த கோடாரியும் வச்சுட்டாங்க. ஸோ நானும் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ கோடாரியும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரூமுக்குள்ளே வச்சு இந்த கோடாரியை வச்சு அந்த உருவ பொம்மையை நான் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். எப்படி எங்கே வெட்டுறது, எப்படி கொலை பண்ணுறதுன்னு பல நாள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு நாள் எமோஷனலாக பண்ண கிரைம் கிடையாது. இதுக்காக நான் 1 வருஷம் பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். இதோட மட்டும் இல்லாமல் இந்த கிரைமை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த வீடையும் நெருப்பில் கருக வைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பெட்ரோல் வாங்கி வச்சுருக்கான். இப்போ நம்ம ஒரு பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு மொத்தமாக 10 லிட்டர்லாம் கேட்டால் தரமாட்டாங்க, நிறைய பிரச்சனை இருக்குது. இவன் என்ன பண்ணியிருக்கான், வாட்டர் கேனை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லிட்டராக வாங்கிட்டு வந்து நிறைய பெட்ரோலை வீட்டுக்குள்ளே சேமித்து வச்சுருக்கான். ஸோ இது எல்லாமே நான் பக்காவாக பிளான் பண்ணுது. ஸோ ஃபைனலாக என் மனசுக்குள்ளே இருக்கிற பல நாள் ஆசை அந்த ஆஸ்ட்ரோ ப்ரொஜெக்ஷன் அடையிறதுக்காக என்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பலி கொடுக்கறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். சரி ஒரு நிமிஷம் இல்லை, இதெல்லாம் உனக்கு யார் பண்ண சொன்னா இந்த பலி கொடுக்கறது அப்படின்னு கேட்டால், இல்லை சார் இதெல்லாம் பிளாக் மேஜிக், நான் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டேன். ஒரு உருவம் இருக்குது சார், அந்த உருவம் அடிக்கடி வரும் என்கிட்ட சொல்லும், உன்னோட குடும்பத்தையே பலி கொடு, உனக்கு வந்து இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பவரை நான் தர்றேங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லுச்சு சார். அதனால் என் குடும்பத்தை பலி கொடுக்கறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். அதுக்கு வந்து நாளும் நான் குறிச்சிக்கிட்டேன். அதை எப்போ குறிச்சேன்னா ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, காலங்காத்தால எங்கள் வீட்டில் எல்லாரும் கீழே உட்காந்து டிவி பார்த்துட்டு ரிலாக்ஸாக காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட போனேன், இங்கே பாருங்கம்மா, நான் ஒரு கம்ப்யூட்டர் கேமிங் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன்ல, எனக்கு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, நான் புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் கேம் டெவலப் பண்ணியிருக்கேன், அதை உங்ககிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னோட ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிட்றான். இதை கேட்டு அவங்க அம்மாவால் நம்பவே முடியல. அவங்க கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீராக வருது. ஏன்னா கடந்த 14-15 வருஷமாக அந்த பையனுக்கு ஒரு 13-14 வயசு ஆனதுலேருந்து ஒரு நாள் கூட அந்த ரூமுக்குள்ளே அவன் யாரையுமே விட்டதில்லை. இன்னைக்கு தான் பையன் நான் ஒன்று கம்ப்யூட்டர் கேம் டெவலப் பண்ணியிருக்கேன் வந்து பாருங்கம்மான்னு சொல்லி கூப்பிடும்போது அவங்க அம்மாவுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி ஏற்படுது. ஆஹா, இதுக்கு தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இதோ வரண்டா ராஜா அப்படின்னு கிச்சனில் பார்த்துட்டு இருந்த எல்லா வேலையும் விட்டுட்டு நேராக தன்னோட பையன் ரூமுக்கு போகிறாங்க. பட் அங்கே உள்ள என்ன நடக்க போகுதுங்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரியல.
ஸோ உடனே கூட்டு போகிறான். அந்த கம்ப்யூட்டரில் வந்து ஒரு கேம் ஓடிட்டுருக்கு. நல்லா சத்தமாக வச்சு விட்டு அவங்க அம்மாவை முன்னாடி ஒரு சேரை போட்டு இதை உட்காந்து பாருங்கம்மா, இதுதாம்மா நான் டெவலப் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறான். அந்த அம்மாவுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை, எந்த சந்தேகமும் வரல. அவ்வளவு ஹாப்பியாக அந்த கம்ப்யூட்டர் கேமை பார்த்துட்ருக்காங்க. பட் இந்த டயத்தில் இவன் வீட்டில் மூலையில் ஒளிச்சு வச்சிருந்த கோடாரியை எடுத்துகிட்டு வரான். அவங்க அம்மா கம்ப்யூட்டர் கேம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கோடாரியை வச்சு அவங்க அம்மா தலையில் ஒரே அடி. எதுக்காக நம்ம சாகுறோம், யார் தன்னை கொலை பண்ணுறா அப்படின்னு எதுவுமே தெரியாமல் ஒரே செகண்டில் அவங்களோட மரணம் நிகழ்ந்துருது. இப்போ அவங்க அம்மாவை கொலை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த உடலை என்ன பண்ணுறது, நேராக தரதரன்னு இழுத்து அவனோட அந்த ரூமுக்குள்ள இருக்க பாத்ரூமில் போட்டு லாக் பண்ணிவிட்டு அந்த சேரு கம்ப்யூட்டரில் அங்கங்கே ரத்தம் இருக்குல்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டான். கீழே அவங்க அப்பாவும் அவங்க தங்கையும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இவனு ஒன்றுமே தெரியாமல் அவங்களோட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். உடனே அவங்க அப்பா கேட்குறாரு, என்னாச்சு, இவன் எங்கே போயிட்டா, ஒய்ஃப் பத்மா எங்கே போயிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. தெரிலங்க, பக்கத்தில் போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இப்போ 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவன் அடுத்து பார்க்குறான், அவங்க அப்பாட்ட கேட்குறான், அப்பா நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்கிறான். அவங்க அப்பா இவன் நம்மகிட்ட பேசவே மாட்டானே, சரி சொல்கிறா அப்படின்னு கேட்குறாரு. நான் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் கேம் டெவலப் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ரூமுக்கு வரீங்களா, உங்களுக்கு காமிக்கிறேங்கிறான். ஸோ அவருக்கு பயங்கர சர்ப்ரைஸ். அவங்க அம்மா எப்படி ஆச்சரியப்பட்டு போனாங்களோ அதே மாதிரி இவரும் ஆச்சரியப்பட்டு, ஆகா தன்னோட பையன் வாழ்க்கையில் ஏதோ சாதிச்சிட்டான், இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரன்னு சொல்லி அவரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகிறாரு. பட் அவருக்கும் தெரியல உள்ளே என்ன நடக்க போகுதுன்னு. இவருக்கும் எந்த சந்தேகமும் வரல. இதே மாதிரி இப்போ சேரில் உட்கார வைக்கிறான், அந்த கம்ப்யூட்டர் கேமை போடுறான், சத்தமாக வைக்கிறான், கதவை போட்டுட்டு ஒரே அடி, அவரும் காலி. உடனே அவரோட உடம்பையும் தரதரன்னு இழுத்துட்டு போய் அந்த பாத்ரூமில் போட்டுறான். ஸோ இப்போ அடுத்து யார் இருக்கா, அவங்க தங்கை மட்டும்தான். ஸோ திரும்ப கீழே போகிறான். நல்லா ஃபுல்லாக ரத்தம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவன் தங்கிட்டு போகிறான். என்னடி பண்ணிட்டு இருக்க, டிவி பார்த்துட்டு இருக்கேன்டா. நான் வந்து இந்த ஒரு கம்ப்யூட்டர் கேம் டெவலப் பண்ணியிருக்கேன், வந்து பாருங்கிற மாதிரி கூப்பிட்றான். அவங்க தங்கைக்கும் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லையே, நம்ம அண்ணன் நிறையா திருத்திட்டான் போலுக்கு, என்ன சரி வர்றேன் அப்படின்னு சொல்லி வருது. அவன் வந்து உள்ளே போயிடுறான், கதவை திறந்து விட்றான். இந்த பெண்மணி கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. அப்படி ஒரு காலை எடுத்து வைக்கிறாங்க. ஒரு செகண்ட் அவங்களோட உள்ளுணர்வு சொல்லுது, ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கேன்னு சொல்லுது. அப்படியே பார்க்குறாங்க, அந்த ரூமை வெளியில இருந்துட்டே பார்க்குறாங்க. அவங்களும் அவங்க அண்ணன் ரூமுக்கு இது வரைக்கும் போனதே இல்லை. அப்படி பார்க்கும்போது நிறைய செவத்துலேயும் சரி, அங்கே இருக்க ஸ்க்ரீன்லையும் ஃப்ரெஷ்ஷாக காயாத இரத்த கரைகளை பார்க்குறாங்க. அதுவும் அந்த ரத்த கரைகள் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருக்க சேர்லையும் கம்ப்யூட்டர்லையும் தெரிச்சிருக்கு, அதை க்ளீன் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ரெஷ்ஷான ரத்தக்கரையை செவத்துலையும் அந்த ஸ்க்ரீன்லையும் பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு, ரைட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஒரு கிரைம் நடந்திருக்குன்னா அப்படியே எஸ்கேப் ஆக போகிறாங்க. இவன் சுதாரிச்சிட்டான். வேகமாக ஓடி அவங்க தங்கையை தரதரன்னு பிடிச்சி ரூமுக்குள்ளே இழுத்துட்டு வந்து இதே மாதிரி கோடாரியை வச்சு அடின்னு அடித்து கொலை பண்ணிவிட்டு பாத்ரூமில் போயிட்டு தூக்கி போட்டுறான். ஸோ இப்போ என்னாச்சு, 3 பேரும் இறந்து போயிட்டாங்க. கீழே ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களோட சொந்தக்காரங்க, அதாவது அவங்களோட கிராண்ட் மதர் அந்த மாதிரி கிடையாது, அவங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்க 70 வயசு. அந்த பெண்மணிக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு சரியாக கண்ணு தெரியாது. ஈவன் அவங்களோட அன்றாட வாழ்க்கையை சாப்பிட்றதுலேருந்து பாத்ரூம் போகிற வரைக்கும் யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சுட்டே தான் இருக்கணும். ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறான், நேராக அந்த பெண்மணியை கொலை பண்ணுறதுக்கும் கீழே போகிறான். கீழே போய் கதவை திறந்துட்டு அந்த பெண்மணி இதே மாதிரி அடின்னு அடித்து கொலை பண்ணி ஒரு பெட்ஷீட்டில் சுற்றி அந்த ரூமுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு வந்துடுறான். இப்போது இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு கேஷுவலாக இருக்கான். சரி, வெளியில் யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் 5 பேருக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறான். அவங்க ரெகுலராக ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது. ஸோ அங்கே 5 பேருக்கும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணால் சந்தேகம் வராதுன்னு சாப்பாடை ஆர்டர் பண்ணி இவன் மட்டும் சாப்பிட்றான். ஸோ அந்த வீட்டோட முதல் மாடியில் 3 சடலம் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் 1 சடலம் இருக்குது. இப்படியே இந்த வீட்டில் 3 நாள் இருந்திருக்கான். இந்த டயத்தில் இவங்க வீட்டில் வந்து ஒரு வேலைக்கார பெண்மணி, வீடை துடைக்கிறவங்க, பாத்திரம் கழுவுறவங்க, இன்னொருத்தவங்க சமையல்காரங்க, இவங்க வருவாங்க. வழக்கம் போல் வேலைக்கு வர்றாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, என்னாச்சு வீட்டில் யாருமே இல்லைன்னு கேட்டதுக்கு, இல்லை எல்லாம் கன்னியாகுமரி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி கிட்ட சொல்கிறான். அவங்களும் உண்மையை நம்பிடுறாங்க. இப்படியே ஒரு 2 நாள் வேலைக்கு வர்றாங்க, 3ஆவது நாள் வேலைக்கு வர்றாங்க. இவன் வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு சந்தேகம் வருங்கிறதுனால தான் 2 பேத்தையும் வர சொல்கிறான். அவங்களும் வந்து சமைச்சு வச்சுட்டு போகிறாங்க. இவன் மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சத்தெல்லாம் கீழே போட்டுட்டு இருக்கான். இந்த டயத்தில் முதல் மாடியிலையும் கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் வச்சிருந்த அந்த உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்து வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியும், பட் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இந்த ஸ்மெல் நல்லாவே தெரியும். அப்போ அந்த வீட்டுக்கு குக்கிங் அந்த சமைக்கிற பெண்மணியும் வேலைக்கார பெண்மணியும் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வருதே, அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூம்லேருந்து வருதே அப்படின்னு ஓப்பனாகவே வந்துட்டு கேட்குறாங்க. இங்கே பாருப்பா, ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் ஒரு ரூம்லேருந்து வருது, ஏதாவது எலி செத்து கிடக்க போகுது, நான் வேணா வந்து க்ளீன் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் பார்த்து க்ளீன் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த ஸ்மெல் தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிட்டான். பட் இப்போ தான் அவனுக்கு புரியுது, இதுக்கு மேலே தன்னால் ஸ்டாப் பண்ண முடியாது.
இந்த பேட் ஸ்மெல் வந்து இப்போ வேலைக்கார பெண்மணிக்கு தெரியுது, நாளைக்கு பக்கத்து வீட்டுக்கு தெரியும், இப்படியே இந்த தெருவுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ இதுக்கு மேலே நம்ம தாங்க முடியாதுன்னு அவன் பிளான் பண்ண மாதிரி அந்த பெட்ரோல் வாங்கி வச்சிருந்தால இதை வந்து என்ன பண்ணுறான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த அம்மா அப்பா தங்கை அவங்க உடல் மேலே போட்டு நெருப்பு வைக்கிறான். இவன் என்ன நினச்சிக்கிட்டான், அந்த உடல் மட்டும்தான் எரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவன் சற்றும் எதிர்பார்க்காம காற்றோட வேகம் அதிகமாக இருந்ததுனால அந்த நெருப்பு அப்படியே பரவுது, ஸ்க்ரீனில் படுது, அங்கே இருக்க உடன் ஃபர்னிச்சரில் படுது, கதவுல படுது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே நெருப்பில் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இவனுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய நெருப்பு வருதுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அட்டென்ஷன் கிடைக்கும், உடனே இதை பற்றி தீயணைப்பு துறைக்கும் போலீஸ் துறைக்கும் சொல்லுவாங்க, நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு உடனே எல்லா திங்ஸையும் அப்படியே போட்டுட்டு இவன் கிளம்பி போயிட்டான். ஸோ அதுக்குள்ளே தான் இந்த 3 உடலும் எரிஞ்சு போது இவன் ஒரு உருவ பொம்மை வந்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால அந்த பொம்மையும் எரிஞ்சு போயிடுது. இனிஷியலாக போலீஸ் என்ன நினச்சிக்கிட்டாங்க, அதுவும் ஒரு மனித உடல் நினச்சாங்க. பட் அது லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இந்த நெருப்பு வந்து செகண்ட் ஃப்ளோருக்கும் சரியாக போல, கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் போல. ஸோ அதனால தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த 70 வயசு பெண்மணியோட சடலம் வந்து நெருப்பில் கருகலை, அவங்களோட டீகம்போஸ்ட் பாடியை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுதான் சார் நடந்ததுங்கிற மாதிரி கேடல் ராஜாங்கிற இந்த நபர் வந்து கன்ஃபெஷன் பண்றான். ஒரு கொலை அப்படிங்கிறது கிரைம்லயே உச்சக்கட்ட கிரைம். அதுக்கு மோட்டிவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒட்டுமொத்த குடும்பத்தையே கொலை பண்ணியிருக்கானா மோட்டிவ் வந்து கிளியரா இருக்கும். இவங்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்றான்னா, ஒவ்வொரு டைமும் பதிலை மாற்றி மாற்றி சொல்கிறான். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனுக்காக தான் என் குடும்பத்தை நான் பலி கொடுத்தேங்கிறான். ரெண்டாவது, ஒரு மிகப்பெரிய சாத்தான் மாதிரி உருவம் வந்து என்னோட காதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும் இவங்களை கொலை பண்ண சொல்லி, அதனால தான் கொலை பண்ணேங்கிறான். மூணாவது என்ன சொல்கிறான், இல்லை இல்லை எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து என்கிட்ட பாசம் காட்டலை, என்னோட தங்கை மேலே தான் பாசமாக இருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் என் தங்கையோட ஒப்பிட்டு என்னை மட்டம் தட்டிகிட்டே இருந்தாங்க, அதனால எனக்கு எங்கள் அம்மா அப்பா மேலே எப்போவுமே வெறுப்பு இருந்திருக்கு, அந்த வெறுப்பு உணர்ச்சியை தீர்த்துக்கிறதுக்காண்டி தான் எங்கள் அப்பா அம்மாவை கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 2 நாளைக்குள்ளேயே எதுக்காக கொலை பண்ணேன் அப்படிங்கிற அந்த மோட்டிவை வந்து மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலே போலீஸுக்கே புரியல இவன் என்ன காரணத்துக்காண்டி இந்த கொலையை பண்ணா அப்படிங்கிறது. ஸோ இவனோட பதில்கள் வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கு. இவன் ஏதோ பிளாக் மேட்ச்ங்கிறான், ரிச்சுவலுங்கிறான். ஒரு 3 பேரை கொலை பண்ணிட்டு அந்த சடலத்தோடைய ஒருத்தன் 3 நாள் வீட்டுக்குள்ளே இருந்தானா அவன் கண்டிப்பாக மென்டலி ஸ்டேபிளான பர்சனாக இருக்க முடியாதுங்கிறதுனால இவன் வந்து கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அன்ஃபிட், இவன் உண்மையிலேயே தகுதியானவன் இல்லை அப்படிங்கிறதுனால இவனோட மனநலம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணணும்னு சொல்லி அரசு மருத்துவமனையில் இந்த மனநல காப்பகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு டாக்டர் எவாலுவேட் பண்ணிட்டு, இல்லை இவன் மனநல சரியில்லாமல் தான் இருக்கான், இவனுக்கு வந்து ஸ்கெட்சஃப்ரீனியாங்கிற ஒரு மனநல வியாதி இருக்குது. ஸோ அந்த வியாதி எப்படின்னா காதுக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும், அது சொல்கிறதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க, அது உண்மைன்னு நினச்சி பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு வியாதி இருந்திருக்கு. அதனால் இவன் வந்து இந்த கொலைகளை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரையலுக்கு இவனை எடுத்துகிட்டு போகிறது வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த மனநல மருத்துவர் சர்டிஃபிகேட் கொடுத்துறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மென்டல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. எப்போ இவன் ரெடி ஆகுறானோ அதுக்கப்புறம் தான் ட்ரையலுக்கு கூட்டிட்டு போவாங்க. இப்போ இவனை போய் ஜெயிலில் வைக்கிறாங்க. ஜெயிலில் என்ன ஆகுது, பெரிய அடிதடி ஆகுது. கூட இருக்கிற நிறைய கைதிகளோட பயங்கரமாக சண்டை போடுறான். அப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் முடிவு பண்ணிட்டாங்க, ரைட்டு ஈவன் ஒரு கைதியை கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டான், இனிமேல் இவனை மற்ற கைதிகளோட தங்க வச்சா அவனுக்கும் ஆபத்து, அவன் கூட இருக்க கைதிகளுக்கும் ஆபத்துன்னு சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், தனிமைப்படுத்தப்பட்ட சிறையில் போகிறாங்க. உண்மையிலேயே கொடுமையான வாழ்க்கை. ஸோ இவனும் தனிமைப்படுத்தப்பட்ட சிறையில் இருக்கான். திடீர்னு ஒரு நாள் ஒரு காவலர் வந்து அவர் சாப்பாடு கொடுக்குறாரு. திடீர்னு பார்த்தா மயங்கி கிடக்கான், உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஸோ உடனே அவன் ஐசியூவில் அட்மிட் பண்ணி அவனோட உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஃபைனலாக உயிர் பொழைச்சிடறான். ஸோ இவனை வந்து சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டில் வச்சிருக்கிறதும் ரிஸ்காக இருக்குது. அதே டயத்தில் மற்ற கைதிகளோட வச்சுக்கிறதும் இவனுக்கு ரிஸ்காக இருக்குது. ஏன்னா மற்ற கைதிகளை கொலை பண்ணுற அளவுக்கு வெறித்தனமாக இருக்கான். அப்போ என்ன ஆகுது, இவனை பற்றி எவால்வேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஸ்ரீலேகாங்கிற ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நபர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கான், இவனை நான் பார்க்கணுங்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க ஜெயில் அஃபிஷியல் சொல்கிறாங்க, மேடம் அவன் ரொம்ப டேஞ்சரானவன், நீங்கள் அவனை பார்க்குறது ஆபத்துங்கிறாங்க. இல்லை நான் இவனை மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், வர சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு செட்டப் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு டேபிள் இருக்குது, அந்த பக்கம் இவன் இருக்கா, அந்த பக்கம் அந்த பெண்மணி இருக்காங்க, பக்கத்தில் ஒரு பெல் இருக்குது. இன்கேஸ் இவனால் அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னா டக்குன்னு அந்த பெல் அடித்தா போலீஸ் ஆஃபீஸர் வந்து உள்ளே வந்து இவனை கேடல் ராஜாவை பிடிச்சிருவாங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஸ்ரீலேகாங்கிறவங்க தைரியமாக இவனை மீட் பண்ண போகிறாங்க. 2 பேரும் எடுத்த டேபிளில் உட்காராங்க. அப்போ ஸ்ரீலேகா கேட்குறாங்க, நீ எதுக்காக உன் கூட இருக்க கைதிகள்கிட்ட நிறைய பிரச்சனை பண்ணுற, எதுக்காக அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் மேடம், ஒரு உருவம் இருக்குது, நல்ல ஆஜானுபாகுவான ஒரு உருவம் இருக்குது, அது எப்போவுமே என் காதுக்குள்ளே வந்து சொல்லும் இவனை கொலை பண்ணு அப்படின்னு சொல்லும், அது சொல்லுச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன், அதுதான் என்னோட எஜமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகேப்பா, அப்படி எத்தனை பேரை கொலை பண்ண சொல்லிச்சுன்னு கேட்டால்
ஜெயிலில் இருக்கவனு கொலை பண்ண சொல்லிச்சு, எங்கள் அம்மா போய் அதுதான் கொலை பண்ண சொல்லிச்சு அப்படிங்கிறான். அதை ஏன் மேம் கேட்குறீங்க? இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு பின்னாடி தான் அந்த உருவம் இருக்குது. அந்த உருவம் இப்போ என்ன சொல்லுது தெரியுமா? உங்களை கொலை பண்ண சொல்லுது அப்படின்னு இவன் சொன்னான் பாருங்க. அடுத்த செகண்டே ஸ்ரீலேகாங்கிற அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த பட்டனை அமைக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அடுத்து அப்படியே பாஞ்சானா இவங்களை கொலை பண்ணிடுவானு. உடனே போலீஸ் ஆஃபீஸர் வந்து இவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான பர்சனாக தான் இவன் ஜெயிலில் இருந்துட்டு இருக்கான். ஸோ இவனை வந்து 2017 அரெஸ்ட் பண்ணிட்டு பல வருடங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இந்த ட்ரையல் எப்போ போக போகுது அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இவனோட மோட்டிவும் கிளியராக இல்லை. ஸோ ஃபைனலாக ஒரு நீண்ட ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் 2025 இவன் ட்ரையலுக்கு ரெடிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ மே மாதம் 2025 இந்த வழக்கோட விசாரணை முதன்முறையாக நீதிமன்றத்துக்கு வருது. அப்போ இவனோட டிஃபென்ஸ் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை யுவரானர், என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து நெடுநாளாவே இந்த ஸ்கிசோஃப்ரீனியாங்கிற மனநல வியாதி இருந்திருக்கு. அதுதான் அவங்க குடும்பத்தையே கொலை பண்ண சொல்லிச்சு, ஜெயிலில் இருக்கவங்களே அதான் கொலை பண்ண சொல்லிச்சு. இன்னுமே அவரோட மனநிலை சரியில்லை, எனக்கு தெரிஞ்சு அவரை ஜெயிலே வச்சிருக்க கூடாது, மனநல காப்பகத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இவருக்கு தண்டனையெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க டிஃபென்ஸ் டீம் வந்து வாதாடுறாங்க. பட் அதே டயத்தில் ப்ராசிக்யூட்டர் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு கொஞ்சம் மனநல பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அப்படி மனநல பிரச்சனை இருக்க ஒருத்தனால எப்படி கிளவராக பிளான் பண்ண முடியும்? ஒரு வருஷமாக பிளான் போட்டிருக்கா அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணுறதுக்கு. மனிதனை மாதிரியே ஒரு உருவ பொம்மை செஞ்சு ஒரு கோடாரியை ஆர்டர் பண்ணி அவங்கள கொலை பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த தடயங்களை அழிக்கிறதுக்காக பெட்ரோல் ஒரு லிட்டரை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான். ஒரு மனநிலை சரியில்லாதனால எப்படி இந்த கொலையை பண்ண முடியும்? எப்படி இந்த மாதிரி நெருப்பு வச்சு எவிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னு அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இது ஒரு வேலிடான கொஸ்டின் தான். ஃபைனலாக இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மே மாதம் 2025 இந்த கொலை வழக்கில் கேடல் ராஜா குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அவனுக்கு பரவல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இந்த கொலைக்காக ஆயுள் தண்டனை, அதுக்கப்புறம் எவிடன்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக இன்னும் பல வருடங்கள் வந்து சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேடல் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் தண்டனை வந்து நிறைய பேருக்கு வந்து சில பேர் சரிங்கிறாங்க, சில பேர் தப்புங்கிறாங்க. இல்லைங்க, அவன் மனநல சரியில்லாதவன், அவனுக்கு போய் இப்படி தண்டனை கொடுத்தா அவன் என்ன தப்பு பண்ணனே அவனுக்கு தெரிஞ்சிருக்கல, வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. சில பேர் இவ்வளோ பிளான் பண்ணி பண்ணியிருக்கான், அவன் எப்படி மனநல சரியில்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வெவ்வேறு விதமான கருத்துக்கள் நிலவனா கூட இப்போ வரைக்கும் இந்த கேடல் ராஜா ஜெயிலில் தான் இருக்கான். அவன் கடைசி வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும். ஸோ இந்த கேஸ் இதோட முடிஞ்சது. பட் இந்த வழக்குலேருந்து நம்ம பல மிக முக்கியமான விஷயங்களை கற்றுக்க போகிறோம். உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் பெற்றோர்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த கேஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இதோட மோட்டிவ் என்னவாக இருக்கும்? உண்மையிலேயே அவங்க அப்பா அம்மா மேலே இருக்க வெறுப்பா, இல்லை இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிளாக் மேஜிக் அந்த ஆஸ்ட்ரோ சம்திங் வாட் எவர் இட் இஸ் இதுக்காட்டி பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு கம்பைண்டாக தான் எனக்கு தெரியுது. அவன் வந்து அவங்க அப்பா அம்மா மேலே சின்ன வயசுலேருந்து வெறுப்பு இருந்திருக்கு, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவங்க தங்கச்சியை வச்சு இவன் மேலே ஒரு பார்ஷியாலிட்டி வச்சு வளர்த்ததுனால, இவன் சரியாக படிக்கல மட்டம் தட்டினதுனால அவங்க அப்பா அம்மா மேலே ஒரு வெறுப்போடையே வளர்ந்துருக்கான். அப்போ வந்து இந்த இன்டர்நெட்டில் பல தவறான விஷயங்களை கற்றுக்கும் போது அவன் வந்து ஓகே, ஒரே கல்ல ரெண்டு மாங்காய், இதுவும் நம்மளுக்கு கிடைக்குது, நம்ம குடும்பம் மேலேயும் நம்மளுக்கு அவ்வளோ அஃபெக்ஷன் இல்லை, வெறுப்பு தான் இருக்குது, அவங்கள கொலை பண்ணிட்டு இதை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மோட்டிவ்ங்கிறது வந்து இது எல்லாமே ஒரு கம்பைன்டு ரீசனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இவன் இது எல்லாமே இவனோட சுயநினைவு இல்லாமல் தான் பண்ணியிருப்பானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இவன் பண்ணது எல்லாமே பக்காவாக ப்ரீ பிளான்டாக பண்ணியிருக்கான். ஜென்ரலாக அந்த மாதிரி மனநலம் சரியில்லாதவங்களாம் ப்ரீ பிளான்டாக பண்ண முடியாது, எவிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. இவன் எல்லாமே பண்ணதுனால இது ஓகே, நான் இது பண்ண இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. அதுவும் அந்த ஒவ்வொரு லிட்டரும் பெட்ரோல் வாங்கி வச்சதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ரீ பிளான்டு ஈவெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வழக்கில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைகள்கிட்ட இருக்க ஒப்பீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் இன்னொரு கேஸில் கூட சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மாதிரி, ஒரு குழந்தை ஒரு விஷயத்தில் டேலண்டாக இருக்கும், இன்னொரு குழந்தை இன்னொரு விஷயத்தில் டேலண்டாக இருக்கும், ஒன்று படிக்கும் ஒன்று படிக்காது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட லைஃப் நம்ம அதை ரெண்டையுமே கம்பேரே பண்ணக்கூடாது. அதாவது ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் எப்படின்னா ட்ரெயின் மாதிரி, அது நீ இந்த ட்ராக்ல போயிட்டு இருக்க, நீ இந்த ட்ராக்ல போயிட்டு இருக்க, அவன் ஃபாஸ்ட்டாக போகிறான், நீ ஸ்லோவாக போகிற, அவன் இப்படி போகிறான் அப்படி. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு குழந்தைகளையும் ஒப்பீடே பண்ணக்கூடாது. இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து பண்ணாங்க. ஒரு குழந்தை நல்லா படிக்குது, நீ ஏன்டா நல்லா படிக்க மாட்டேங்கிற, கூமுட்டையாக இருக்க, இப்படிலாம் திட்டுற மாதிரி தயவு செய்து எப்போவுமே திட்டாங்க. ஒரு குழந்தை படிப்பு சரியில்லாமல் இருந்தால் கூட அதுக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை என்கரேஜ் பண்ணுறதா ஒரு பெற்றவங்களோட கடமை. அதை விட்டுட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் ஒப்பிடக்கூடாது, வெளியிலையும் ஒப்பிடக்கூடாது.
மூணாவது நபர் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் பாரு, சொந்தக்காரனை பாரு, இவனை பாரு, அவனை பாரு, எதுவுமே ஒப்பிடக்கூடாது. உங்கள் குழந்தையோட வீக்னஸ் என்ன, அவன் எதில் லேக் ஆகிறான் அதை கண்டுபிடிச்சி அவனோட ஒப்பிட்டு தான் நீங்கள் அவனை வந்து முன்னேற்றணும். ஓகேப்பா, நீ போன வாரம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க, 50% தான் வாங்கியிருக்க, இப்போ என்ன பண்ணுற, அடுத்து நம்ம 55, 60, 70 அவனோட ஒப்பிட்டு தான் வளர்க்கணும். தவிர ஒரு மூணாவது நபரோடையும் அதுவும் கூட பிறந்தவங்களோட ஒப்பிடும்போது அவங்களுக்கு அளவு கடந்தமான வெறுப்பு ஏற்படும். ஒப்பிடுற பெற்றோர்கிட்டையும் வெறுப்பு ஏற்படும். நீங்கள் ஒப்பிடுற அந்த தங்கையோ சகோதரரோ அந்த நபர் மேலேயும் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு வெறுப்பு ஏற்படும். இது வந்து அந்த சின்ன வயசில் அவங்க மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது கடைசி வரைக்கும் ஒரு ஆங்ஸைட்டியாவோ டிப்ரெஷனாவோ அந்த நபரோட வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கணுமா? எந்த பெற்றோர்களும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அது நிறைய பெற்றோர்களுக்கு தெரியறதில்ல. அதனால் மேக் ஷுர் எப்போயுமே உங்கள் குழந்தைய சகோதர சகோதரிகளோட மட்டுமல்ல யார் கூடயும் ஒப்பிடாதீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு யூனிக்கான டேலண்ட் இருக்கு. அதே டயத்தில் இந்த பெற்றோர்கள் வந்து சில விஷயங்களை கவனிக்க தவறிட்டாங்களோன்னு தோணுது. ஒரு 14 வயசு பையன் ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு யாரையுமே விடமாட்டேன்னு சொல்லி 14-15 வருஷம் ஒரே ரூமுக்குள்ளேயே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு இருக்குல்ல. கண்டிப்பாக அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து அவங்க க்ளோஸாக பார்த்துருக்கணும். அவன் என்ன மாதிரி விஷயத்தை கன்சியூம் பண்ணுறான், இன்டர்நெட்டில் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான். ரூமுக்குள்ளேயே பூட்டிட்டு ஒருத்தன் 14 வயசுலேருந்து இருக்கான், வெளியில் யாரையும் அந்த ரூமுக்குள்ள விட மாட்டேங்கிறான் அப்படிங்கும்போது ஒரு சின்ன ரெட் ஃபிளாக்காக அவங்க பெற்றவங்களுக்கு தோணியிருக்கணும். இத்தனைக்கும் படிக்காதவங்க கிடையாது, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரு, ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு, இவங்க உண்மையிலேயே எப்படி கோட்டை விட்டாங்க அப்படின்னு தெரியல. அந்த பையனை கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ண தவறிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குலேருந்து நம்ம பேரண்ட்ஸ் கற்றுக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நம்ம எவ்வளோ பிஸியாக இருப்போம், எல்லாரும் லைஃப்பில் பிஸியாக தான் இருப்போம். நம்ம எப்படி ஒர்க்கை பிஸியாக முக்கியமாக பார்க்குறோமோ அதே அளவு முக்கியத்துவம் குழந்தைகளுக்கும் கொடுக்கணும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இவங்க உண்மையிலே அந்த பையன் கூட உட்காந்து என்ன கண்ணா உனக்கு பிரச்சனை, படிப்பு இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வேற பண்ணலாம், அப்பா கிட்ட பணம் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த பையன் படிப்பு வரலைங்கிற ஒரு விஷயத்தை குத்தி குத்தி காமிச்சு அந்த பையனோட மனநிலையை சிதைச்சதுக்கு பதிலாக அவனுக்கு என்ன வரும்னு கண்டுபிடிச்சு அவனை என்கரேஜ் பண்ணி அவன் கூட உட்காந்து பேசி கொண்டு வந்திருந்தா மேபி இது நடந்திருக்காதோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வழக்குகள் நம்மளுக்கு என்ன உணர்த்துதுன்னா, நம்ம பேரண்ட் வந்து இந்த காலத்து பேரண்ட் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம ஃபிசிக்கல் குழந்தைகளோட ஃபிசிக்கல் உடல் ஆரோக்கியத்தை பற்றி ரொம்பவே பேணி பாதுகாக்கிறோம். அதே டயத்தில் அவங்களோட உடல் நலம் மாதிரி மனநலமும் முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகள்கிட்ட கோவப்படாமல், இப்போ நானும் என் பையன்கிட்ட ரொம்ப கோவப்படுவேன், இப்போ குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் அரவணைச்சு போகிறதுக்காக என்னோட கோவத்தெல்லாம் குறைச்சிருக்கேன். ஸோ கோவப்படுறதுனால ஒன்றுமே நடக்கிறது இல்லை, அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கோவப்பட்டு அந்த மெசேஜும் போய் சேர மாட்டேது. அவங்க அந்த பசங்களும் திரும்ப கோவப்படுற கற்றுக்குறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம பொறுமையாக அரவணைச்சு சொன்னால் கேட்டுக்கிறாங்க. ஸோ அந்த பொறுமை வந்து பேரண்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ குழந்தைகளோட மனநலத்தை பேணி பாதுகாக்கிறதுல ஸோ பெற்றோர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குது. உடல் நலம் மாதிரி மனநலத்திலையும் குழந்தைகள்கிட்ட நம்ம ஒரு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதா இந்த மாதிரி வழக்குகள் நமக்கு உணர்த்துது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க தெரியாது. இனிமேல் உங்கள் குழந்தைகள்கிட்ட கோவப்படாமல் அன்பு செலுத்தி, கஷ்டம்தான், என் பையன்லாம் ஒரு சொல் பேச்சும் கேட்க மாட்டான், டிவி ரொம்ப நேரம் பார்க்காதரா, கொஞ்ச நேரம் பாடிடா, ரொம்ப பொறுமையாக சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த பொறுமையை வந்து நம்ம வளர்த்துக்கணும். பட் ஆனால் அதுக்குரிய பலன் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. பொறுமையாக சொன்னால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கிறாங்க, ஏன்னா அந்த வயசு அப்படி. ஸோ அதனால் இனிமேல் நம்ம குழந்தைகிட்ட கோவப்படாமல் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவங்களோட குறைகளை சுட்டி காமிக்கிறத கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி சுட்டி காமிச்சு மெயினாக யார் கூடயும் ஒப்பிடாமல் அதை வளர்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை நல்லபடியாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேஸை வந்து நம்ம ஒரு பிக்கஸ்ட் லெசனாக எடுத்துக்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குலேருந்து நம்ம பெற்றோர்கள் பல விஷயங்களை கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.